மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எனதுரிமை சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாத ராசி பலன். இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், இதை பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னாலே தைரியம் மிகுந்தவர்கள். ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான், அதனாலே 2ஆம் இடத்து அதிபதி புதன். அறிவு உண்டு, அறிவால வருமானத்தை ஈட்டுவீங்க, அதாவது உடம்பாலையும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசி அன்பர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி தான் இருப்பீங்க, போலீஸு அந்த மாதிரிலாம், கலெக்டர் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. எடுக்கிற காரியங்களில் ஜெயிப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன், அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும், சரியா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் கண்டிப்பாக இருந்திருக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். ஆக இந்த குரோதி வருடம் ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ஜீவனஸ்தானத்தில் 5, 8 குடை அதிபதி குரு, 4, 9 குடை அதிபதி செவ்வாய், 2 பேரும் சேர்ந்துட்டு 10ஆம் இடத்துல இருக்காங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா, குரு இருந்தா கொஞ்சம் டென்ஷன், சில பேருக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் டென்ஷன், பிரச்சனைகள், எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் டென்ஷன். ஆனா இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தா திக்பலம் அடைஞ்சு அற்புதமா செயல்படுறதுனால நீங்க தைரியமா ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீர்கள். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி பரபரப்பா இருப்பீங்க. அதற்கு உண்டான உயர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். சில நேரங்களில் சில குழப்பங்களை சமாளிப்பீர்கள். குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். குழந்தைகளை உங்களோட மேற்பார்வையிலே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இந்த சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி இடமாற்றம் உங்களுக்கு இனிமையாக அமையும். அதாவது வேற வீடு மாற்றணும் அப்படின்னு நினைச்சா தாராளமாக இந்த ஆவணி மாதம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும். இந்த இடத்துல வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு தேனாக இருக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். 26/8/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் 4, 9 குடை அதிபதி செவ்வாய் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடம்ங்கிறது அற்புதம். ஏன்னா இப்ப தொழில் வியாபாரத்துல பரபரப்பா இருந்துடணும்னா அந்த பரபரப்புக்கு ஒரு உயர்வு வர வேண்டாமா? கண்டிப்பா இப்ப வரும். தொழிலை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். ஏன்னா தொழில் நன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு கிளை தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்லைன்னா ஒரு பிரான்ச் அந்த இது ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல உறவினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பலமா இருப்பாங்களோ இல்லையோ, பாலமா இருப்பாங்க. அழகா நீங்க அவங்க டிராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அடுத்தபடியா தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டேன். உத்தியோகத்துல நீங்க கேட்ட உதவிகள்லாம் இப்ப கிடைக்கும். புதுசா வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாகலாம். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தந்தையார் ஆதரவா இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க. அடுத்தபடியா விரயஸ்தானத்துல 2, 11 குடை அதிபதி புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னாலே செலவு தான். அயன சயன போகஸ்தானம். சில நேரங்களில் போகத்துக்காகவே செலவு பண்ணல், அதாவது சந்தோஷமா இருக்கணும்னே பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமா இருக்கும். அதனால சினிமா, டிராமான்னு கண்டா அப்படின்னான்னு செலவு பண்ணுவேன். சரி, ஜாலியாக இருந்துட்டு போங்க. ஆனால் ரொம்ப செலவு பண்ணாதீங்க, அனாவசியமான செலவு, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, சரியா? சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். அதெல்லாம் அற்புதமாக நிறைவேற்றிப்பீங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குவீங்க. அதேமாரி ஒவ்வொன்றும் பார்த்து செய்வீங்க. அறிவுத்திறன் விருத்தியாகும். 31/8/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசியில வந்து சூரிய பகவானோட இணைந்து புதாதித்ய யோகத்தை கொடுக்க போறார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கல்வி சூப்பரா வரும், நல்லா படிப்பா, நல்ல மதிப்பெண்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். தனவரவு இப்ப தாராளமா கிடைக்கும். தொழில் வியாபாரம்
அதேமாரி ரொம்ப அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்திலே நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு கிடைக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். அடுத்தபடியாக ஜென்ம ராசியில 3-10 அதிபதி சுக்கிரன் மற்றும் ராசியாதிபதி சூரியன். இந்த ராசி அதிபதி உங்க ஜென்ம ராசியில இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னாலும் ஆட்சி அப்படின்னாலும் சனீஸ்வர பகவானோட 7ஆம் பார்வை நேராக வாங்கிக்கிறார். அது கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் முன்கோபம் அதிகமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, முன்கோபம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீகாஷனாக சொல்கிறேன். நம்மளே முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. சரியா? அதாவது இந்த இடத்துல பள்ளம் விழுந்துடாதீங்க அப்படின்னா விழக்கூடாது. இல்லை நான் விழுவேன் அப்படின்னா விழுந்து எழுந்தால் அடிபடும். சரியா? அடிபட்டாலும் பரவாயில்ல, எங்க ரொம்ப ஆழமான பள்ளமாக இருந்தால் அதனால தான் கவனமாக இருக்கணுங்கிறது. ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பிள் இது. என்னென்னா ரோட்டில் போயின்னு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒயர் கட்டாயிருக்கு. ஆக்சுவலாக அது கேபிள் ஒயர் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ தடியாக இருக்குது. மேபி ஆர் மே நாட் பி எலக்ட்ரிக்கல் ஒயராகவும் இருக்கலாம், இல்லை கேபிள் ஒயராகவும் இருக்கும். ஆனால் ஒரு அம்மா சொல்கிறாங்க, சார் பார்த்து போங்க, அங்கே ஒரு ஒயர் கட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ நமக்கு அது என்ன தோணும்? ஒயர் என்ன, அது எதுன்னு பிடிச்சி பார்ப்பீங்களா? அங்கே போய் அது என்ன தான் பார்த்துடலாம், கேபிளா இல்லை கரண்ட்டா அப்படின்னு கண்டிப்பாக மாட்டோம். யாராக இருந்தாலும் கொஞ்சம் விலகி போகிறது தான் புத்திசாலித்தனம். கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல விவேகம் தான் வேணும், புத்திசாலித்தனம் தான் வேணும். இந்த இடத்துல அதிரடி இதெல்லாம் ஆக்ஷன்லாம் சும்மா சினிமாவில் புரியுறதா? அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு விவேகமாக நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு விவேகமாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜென்மராசியில் 3-10 அதிபதி சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசில் சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்திலே நீங்கள் எடுக்கிற காரியங்களில் டக்கு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும். 26/8/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்தார். 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் நீச்சமடைகிறார். கன்னிராசி. இந்த சகாயாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமடைகிறது உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள், பிரச்சனைகள், செலவுகள் வரலாம். அதேமாரி இந்த அரசியலில் இருக்கிறவெல்லாம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அனாவசியமாக வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸுன்னு போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதேமாரி அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட அளவுக்கு கிடைக்காது, ஆனால் ஓரளவுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு. என்ன பண்ணுறது? ராகு கேது அப்படி இருக்கிறது என்ன பண்ணுறது? நம்ம தான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் குடும்பத்தில் முக்கியமாக. ஏன்னா வாக்கு சுத்தம், வாக்குனாலே நாக்கு. அப்போ என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில். அடுத்தபடியாக குடும்பம் அப்படின்னாச்சு. தன வாக்கு குடும்பம். தனவரவு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கவனமாக இருந்தால்னா பரவாயில்ல. அதேமாரி வாக்கு சொல்லிட்டேன், சுத்தமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். குடும்பம் அப்படிங்கும்போது கணவன் மனைவி, உடன்பிறப்புகள், நண்பர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானத்தில் ராகு, 8ஆம் இடத்துல ராகுங்கும்போது வம்பு, வழக்கு இதெல்லாம் பிரம்மாண்டமாக வரும். ஏன்னா நீங்கள் பெரிய அளவில் யோசிப்பீங்க, பெரிய அளவில் திங்க் பண்ணுவீங்க, கடன் வாங்குறதையும் பெருசாக வாங்குவீங்க. அப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கவனமாக இருக்கணும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். கல்வி பயிலணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் பிள்ளையாரையும் துர்க்கையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமாக சிம்மராசிக்காரர்கள் சாப்பாட்டு ராமர்கள் கிடையாது. நல்லா சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்கிறவர்கள் கிடையாது. சாப்பிடுவீங்க, ஆனால் அந்த அளவுக்கு உழைப்பீங்க. கரெக்டாக? அதனால தான் உங்களுக்கு உடல் பார்த்திங்கன்னா திடகாத்திரமாக இருக்கும். வயசானவங்களை விட்டுருங்க, வயசாக எல்லாமே தளரும், நாடியிலேருந்து எல்லாமே தளரும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, கவனமாக இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். அடுத்தபடியாக கலத்திர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் கண்டகச்சனி அப்படின்னாலும் சசயோகம் இருந்தது. ஆனால் இப்போ வக்ரகதியில் இருக்கார் இந்த சனீஸ்வர பகவான். வக்ரகதி அப்படின்னாலே வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களோட உடல் ஆரோக்கியம், அவங்களோட முன்னேற்றம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
நண்பர்கள் அப்படிங்கும்போது இப்போ உத்தியோகத்தில் அப்படிங்கும்போது இந்த சக ஊழியர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் நண்பர்கள். அவங்க கிட்டலாம் கொஞ்சம் அனாவசியமான பிரச்சனைகள், அவங்கள பற்றி அனாவசியமாக புரளி பேசுறது, அவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுறது அதெல்லாம் கூடாது. நான் தான் ஜபர்தஸ்த், நான் மத்தியஸ்தம் பண்ணி தரேன் அப்படின்லாம் போகக்கூடாது. சரியா? அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? அண்ணாமலையார் தான். அடுத்து புற்றுக்கோயில், கண்டிப்பாக புத்துக்கோயில் போயிட்டு வாங்கோ. ஏன்னா 2-8 பாம்பு கிரகங்கள் இருக்கிறதுனால புத்துக்கோயில் போயிட்டு வாங்கோ, அது ரொம்ப விசேஷம். தினந்தோறும் போகிறது நல்லது. முடியல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அதுவும் முடியல கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வாங்கோ. சரியா? அந்த செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக அண்ணாமலையாரை மனசார தியானம் பண்ணுங்கோ. அண்ணாமலையார் போற்றி, ஓம் அண்ணாமலையார் போற்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்கோ. எவ்வளோ நேரம் சொல்கிறது தப்பு கிடையாது. சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது. பஸ்ஸில் போகும்போது சொல்லுங்க, காரில் போகும்போது சொல்லுங்க, நடந்து போகும்போது சொல்லுங்க. சரியா? உத்தியோகத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், சங்கடங்கள்லாம் குறையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இந்த மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.